பூர்வ ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கண்ட்ரிஸ்ட்ரி பிரச்சனை இருக்குது, கண்ட்ரிஸ்ட்ரியால் வந்து நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து ஒரு செதறக்காய் உடைத்து அதன் பிறகு அம்பாள் முன்னாடி திருஷ்டி துர்கா நாமாவளியாலான அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு வந்து பூஜைகள் செய்து அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து திருஷ்டி சுற்றி தேங்காய் வந்து உடைப்பாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய திருஷ்டி உபாதைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக மூலவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திரை துணி வைத்து மறைத்து காணப்படுறது இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான். அந்த திரைத்துளிலையும் பார்த்தோம் அப்படின்னா பீமருத்ரர் வந்து காணப்படுவார். நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பீமருத்ரர், அதாவது வந்து இந்த திரை துணியில் இருக்கக்கூடிய பீமருத்ரர் வந்து நம்ம தரிசனம் செய்த பிறகு 2 நொடி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் வந்து ஒருவர் வந்து விஷ்ணு கோயிலில் இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற அமைப்பில் வந்து காணப்படுறது.